ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிற, காலையில் சந்தோஷமாக எந்திரிக்கணும்னு நினைக்கிற. ஆனால் ஒரு நாள் கூட அப்படி உனக்கு நிம்மதியான தூக்கத்தையும் சந்தோஷமான காலை எலும்பலையும் கொடுக்கவில்லை தானே. தூங்க போகும்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே, இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, அப்படி பேசிட்டாங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்ற யோசனையோடும் தெளிவோட குழப்பத்தோடும் தான் தூங்க போகிற. அப்புறம் மறுநாளாவது காலையில் நல்லா எந்திரிக்கிறியான்னு கேட்டால், எந்திரிக்கும் போதே இதை செய்யணும், அதை செய்யணும், அந்த வேலை இந்த வேலைன்னு மனசுக்குள்ள பல திட்டங்களோட அமைதியற்ற மனநிலையிலேயே நீ எப்போதும் இருக்கிறத பார்த்துட்டு தான் இனிமேல் இந்த நிலை தொடரக்கூடாது, நீ நல்லா சந்தோஷமா மன நிம்மதியோடு வாழணும்னு முடிவெடுத்து இந்த வராகியம்மா உனக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறலை, உனக்கு நிம்மதி இல்லை, அதுதானே பிரச்சனை. கண்டிப்பாக உனக்கான நல்ல மாற்றத்தையும் திருப்பங்களையும் இந்த வராகியமாக நான் உண்டு பண்ணுறேன். அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்னன்னா, இப்போது இந்த இரவு நேரத்தில் தூங்க போகும்போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வராகி தாயே துணை, வராகி தாயே துணை, வராகி தாயே துணைன்னு மொத்தம் 11 முறை சொல்லிட்டு தூங்கு. இப்படி நீ சொல்லும்போது இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள ஆழமாக பதியும். எந்த விஷயத்தை நீ ஆழமாக நம்புறியோ அது நிச்சயம் உனக்கு நடக்கும் என்பது தானே பிரபஞ்ச நியதி. அதன்படி நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். ஆண்டியை போல் வாழும் மனிதனையும் அரசன் போல் வாழ வைக்கும் பெருமை பெற்ற இந்த வரம் தரும் வராகி கண்டிப்பாக உனக்கான வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. கருணை பொழியும் தாயாக நீ இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்றார் போல உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் நான் கஷ்டம்தான் படப்போகிறேன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வராதே. உனக்கு என்ன, வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அவ்வளவுதானே. இந்த ஆர்வத்தோட நம்பிக்கையோடு நான் சொன்னதை சொல்லு. வராகி தாயே துணைன்னு நீ ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நான் உனக்காக ஓடி வந்து உன் கூடவே துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நீ என்னையே நினச்சிக்கிட்டு தூங்க போகும்போது இறைசக்தி உன்னை கை தூக்கி விட தயாராக வந்து சேரும். நீ செய்ய வேண்டியது எல்லாமே எப்போதும் தீவிரமான நம்பிக்கையோட முன்னேறணுன்ற ஆர்வத்தோட வேலை செய்ய வேண்டியதுதான். எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு எதிரே நிற்பவர்கள் என்னதான் பலசாலியாக இருந்தாலும் இந்த வராகியம்மா அதைவிட பெரிய ஆளாக இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். உன் கஷ்டமான வாழ்க்கையும் கடினமான சூழ்நிலையும் சரி செஞ்சு உனக்கு வழிகாட்டியாக நானே இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தரப்போகிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். காலம் முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் நினச்சி நம்பிக்கை இழக்காதே. இனிமேல் தான் காலம் உனக்கானதாக கைகூடி வரப்போகுது. எதையும் மாற்றுறதுக்கு ஒரு நொடி போதும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய கடின உழைப்பும் நீ உழைச்சதற்கான பலனை மிக பெரிய அளவில் தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ எதையும் யோசிக்காம நிம்மதியாக தூங்கு. நாளை விடியலில் உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. ஒரு மனிதனுக்கு எப்போதும் சிறந்த புத்திசாலித்தனமும் பக்குவமும் இருக்கணும். பக்குவன்றது என்னன்னா, நீ எதிர்பாராத ஒரு விஷயம் திடீர்னு வாழ்க்கையில் நடக்கும்போது அதை பார்த்து உடனே பதட்டப்பட்டுறாம, பயப்பட்டுறாம, திகச்சு போயிடாம என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிட்டு அமைதியாக இருப்பதற்கு பேர்தான் பக்குவம். கண்டிப்பாக நீ செஞ்ச தானமும் தர்மமும் உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் முன்னின்று காக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் பதட்டம் அடையாதே. உன் சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நான் உன் கூடவே இருந்து வழிகாட்டி அனைத்தையும் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பேன். உனக்கு நல்ல செயல்களை செஞ்சு கொடுக்க தயாராக, உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இந்த தாயார் வராகியம்மா இருக்கும்போது உனக்கு என்ன வருத்தம்? எப்போதும் நம்பிக்கையோட, பொறுமையோட, விடாமுயற்சியோட, சகிப்புத்தன்மையோட நீ இருந்தாலே நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன்.
மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்க உனக்காக ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையேன்னு வருத்தப்படாத. உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்றது மற்றவங்களோட எண்ணம். ஆனால் இனிமேதான் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை புதுசாக தொடங்கி வைக்க போகிறேன். உன்னுடைய கண்ணீர் துளிகளை வேர்வை துளிகளாக மாற்றிக்கோ. இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக சரி செய்கிறேன். உன்னுடைய வேலையை எதுவையும் நீ கடமையாக நினைக்காம உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக நினச்சி செயல்படு. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வத்தோட சந்தோஷமாக செய்யும்போது உனக்கு பணிச்சுமையே பணி கஷ்டமே இருக்காது. ஒவ்வொரு சின்ன நல்ல பழக்கமும் கண்டிப்பாக உன்னை மிகச்சிறந்த ஆளாக உயர்த்தும். எல்லா நலமும் வளமும் கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன். அடுத்தடுத்து உனக்கான திருப்பங்களையும் மாற்றங்களையும் நிலைகளையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே. சில இடங்களில் நீ என்னதான் சொன்னாலும் மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற போது உன்னுடைய வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாததை உன்னுடைய மௌனத்தின் மூலமாக தெளிவுபடுத்து. சில பேர்கிட்ட நீ என்னதான் அன்பா அக்கறையா பாசமாக எடுத்து சொன்னாலும் கோபப்பட்டு கத்தி சண்டை போட்டாலும் கூட திட்டினாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி நின்னாலே நீ என்ன நினைக்கிற என்ன சொல்ல வர்றதுன்றத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. பேச்சு கொடுக்காத தெளிவை மௌனம் கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ அமைதியாக மௌனமாக இருக்கும்போது உனக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அந்த அமைதியே குறைச்சி மறைச்சு காணாமல் போக செய்யும். எப்போதும் பொறுமையும் நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனுக்கு ஆணிவேராக இருக்கும். அந்த பொறுமை உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கோ. அடுத்தடுத்து பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். இத்தனை நாட்கள் நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் யாவற்றையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல பலனையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும்படியும் பண வரவு அதிகரிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ இழந்திருந்தா அது உனக்கு வலிமையை தான் கொடுக்குன்றதை மறக்காதே. எதை இழந்திருந்தாலும் அதை விட பல மடங்கு அதிகமாக உனக்கானதை நான் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துட்டு அது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை ஞாபகம் வச்சுக்கோ. வராகி தாயே துணை நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல உன்னுடைய கர்ம வினைகளும் பாவங்களும் குறைஞ்சு போய் நீ கஷ்டப்பட்டதுக்கான முழு பலனும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னுடைய பொறுமை ஒருபோதும் உன்னை தோற்க விடாது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டினா அது ஒருபோதும் உன்னை ஜெயிக்க விடாது. அதனால பொறுமையோட எல்லா விஷயங்களையும் கையாள பழகு. உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை ஏளனமாக பேசுகிறவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்கிறேன். உன் மனசில் எப்போதும் அன்புக்கு இடம் கொடு. அன்பை சுமந்து கொண்டிருக்கும் உன் இதயத்தில் என் அருளையும் அள்ளி கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான முகமூடியை போட்டுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒப்பனைகள் மாறும், முகமூடிகள் மாறுமே தவிர எல்லாருமே எப்போதுமே ஏதாவது ஒரு பொய்யான முகமூடியை போட்டுக்கிட்டு நல்லவங்களா மற்றவங்களை வசீகரிக்கக்கூடியவர்களாக நல்ல குணம் உள்ளவர்கள் போல நடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நீயும் உன்னை சுற்றி இருக்கவங்களுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சு புரிஞ்சு அதன்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்யும் போது நீ ஏமாந்து போகவோ அல்லது துரோகத்திற்கு உள்ளாகவோ மாட்டாய் என்பதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே.